சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் விமானப்படையும் இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானில் இருந்து 9 பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக அழித்தன. இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் 100 பேர் வரை பலியானதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவமும் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லைகளில் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை ஏவி போரை தொடங்கியது. இதை இந்தியா வழிமறித்து அழித்தது. இதனால் இரு தரப்பிலும் தாக்குதல் தீவிரமடைந்தது. இதற்கிடையே போலி செய்திகளை பாகிஸ்தான் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. அவற்றை இந்தியாவின் உண்மை சரிபார்ப்பு குழு கண்டறிந்து தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்தியாவுக்கு எதிராக பொய்யான தகவல்களை பாகிஸ்தான் பரப்பி வருவதாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதிக்குள்ளும் ஏவுகணைகளை கொண்டு இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் அதில் உண்மை இல்லை என ஆப்கானிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் விளக்கம் கொடுத்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் இனயத்துல்லா கவாரிஸ்மி, ஆப்கானிஸ்தானின் மண்ணிலும் இந்தியா ஏவுகணைகளை வீசியதாக பாகிஸ்தான் கூறும் குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்துள்ளார். முன்னதாக இதுகுறித்து விளக்கம் அளித்திருந்த இந்தியாவின் வெளியுறவுத்துறை, பாகிஸ்தான் குற்றச்சாட்டு உண்மை அல்ல என்றும் ஆப்கானிஸ்தானுக்கு தனது கூட்டாளி யார், எதிரி யார் என்று நன்றாக தெரியும் எனவும் கூறியிருந்தது.